ஒன் பீஸ்ல இருக்கிற மிகப்பெரிய மிஸ்ட்ரிஸ்னா அது கண்டிப்பா ஒன் பீஸோட உண்மையான நேச்சரும் இம்முவை சுத்தி இருக்க டார்க் நேச்சரும் தான். ஆனா ஓட இந்த மாஸ்டர் பீஸ்ல இன்னும் ஆன்சர் பண்ணாத நிறைய சின்ன சின்ன சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு. லூஃபியோட ஹிடன் ட்ரீம்ஸ் பத்தியும் பானிகிளிப்ஸ செதற விட்ட குவீன் லில்லியோட பெரிய பிளண்டர் பத்தியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு ஈஸ்ட் ப்ளூல இருந்து எக்கட் ஐலாண்ட் வரைக்கும் நீளமான சில அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இது பார்ட் 1. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தி சீக்ரெட் ஆஃப் பிளாக் பிளேட். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளாக் பிளேட பராட்டியால தான் பார்த்தோம். எப்போனா மீவாக் டான் கிரேக் அன் பண்ண வரும்போது அந்த டைம்ல யோர் ஏன் பிளாக்கா இருக்குன்னு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. அது அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் த்ரில்லர் பார்க்ல ஜோரோ ரியூமா கிட்ட இருந்து ஷியூஷியை வின் பண்ணுவான். ஆனா அப்பவும் அதை பத்தின லோர் எதுவும் சொல்லல. ஒரு பிளாக் பிளேட் எப்படி உருவாகுதுங்கிற மெக்கானிக்ஸ வெறும் ரூமர்ஸ் வழியா தான் டீஸ் பண்ணிருக்காங்க. ஜோரோ பிக்காவை கட் பண்ண ஆர்மமெண்ட் ஆக்கி யூஸ் பண்ணும்போது கூட அதுக்கப்புறம் அவன் ஸ்வாட் திரும்ப நார்மல் ஆகிடும். இதுக்கு ஒரே ஒரு ரியல் இன்ட் வானோல ஒனிமாரு கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஷூஷி ரியூமாவோட கவுண்ட்லெஸ் பேட்டில்ஸ்னால தான் ஃபோர்ஜ் ஆச்சுன்னு சொன்னான். ஆனா நம்ம அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஜோரோ இன்டரப்ட் ஆகிடுவோம். இதுக்கு இப்ப போயிட்டு இருக்க தியரி என்னன்னா, ஒரு ஸ்வாட்ஸ்மேன் 3 டைப் ஆஃப் ஹாக்கியையும் மாஸ்டர் பண்ணாதான் ஒரு பிளேட பெர்மனண்டா பிளாக்கா மாத்த முடியுங்கிறது தான். அடுத்து லோகியா டெவில் ஃப்ரூட் அவேக்கனிங். இது நம்மள ஒரு பெரிய பவர் ஸ்கேலிங் கொஸ்டினுக்கு கொண்டு வருது. லோகியா ஃப்ரூட்ஸ்க்கு அவேக்கனிங்ஸ் இருக்கா? லாக்டவுன்ல பார்த்தா ஸ்மோக்கர் அடிச்சுக்க ஆள் இல்லங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆர்மமெண்ட் ஆக்கி உள்ள வந்து பிளேயிங் ஃபீல்ட லெவல் பண்ற வரைக்கும் லோகியாஸ் ரொம்ப புரோக்கனா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க அவேக்கன் ஆனா என்ன ஆகும்? ஜோவான் அவேக்கனிங் ஒரு மேசிவ் ஸ்டாட் பூஸ்டும் சிக்னேச்சர் கிளவுட் காலரும் கொடுக்கும். பரமிஷியா அவேக்கனிங்ஸ் யூசரை அவங்க என்விரான்மெண்ட்டை மேனிபுலேட் பண்ண விடும். லைக் டொஃப்ளமிங்கோ ஒரு முழு டவுனையும் ஸ்ட்ரிங்கா மாத்தின மாதிரி. பங்க் அசார்ட் தான் லோகியா அவேக்கனிங்க்கு பிரைம் எக்ஸாம்பிளா ஃபேன்ஸ் பாயிண்ட் பண்றாங்க. அக்கைனுவும் ஆப்கோஜியும் அவ்வளவு ஆர்டா கிளாஷ் பண்ணி அந்த ஐலாண்டோட கிளைமேட்டே பெர்மனண்டா மாத்திட்டாங்க. பெர்மனண்டா என்விரான்மெண்ட்டை மாத்துறது தான் அவேக்கன் லோகியாவோட ஆல் மார்க்கா. இதுக்கான கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்து பிளாக் பியர்ட்ஸ் ரைட் ஆன் ட்ரம் ஐலாண்ட். ட்ரம் ஐலாண்ட் பக்கம் வந்தா நம்ம கிட்ட 2 டிஸ்டிங்க்ட் மிஸ்ட்ரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளாக் பியர்ட் வெறும் 5 பேர் கொண்ட ஒரு பைரட் கிரூ. அவங்க கிங்டம் அப்படியே டிவாஸ்டேட் பண்ணிட்டாங்கன்னு டால்டான் விவிக்கும் உசப்க்கும் ரிவீல் பண்ணுவான். அது பிளாக் பியர்ட் பைரட்ஸ் தான் நம்மளுக்கு அப்புறமா தான் தெரியும். ஆனா ஏன் பிளாக் பியர்ட் ஒரு நோட்டோரியஸ் ஸ்கீமர். அவன் வேர்ல்ட் டாமினேஷன்ங்கிற கோல் ரீச் பண்ண கால்குலேட்டட் மூவ்ஸ் மட்டும் தான் வைப்பான். அவனுக்கு தேவையான ஹெது ட்ரம் கிங்டம்ல இருந்துச்சு. அவன் ஹியூமன் ஃப்ரூட்டை ஹண்ட் பண்ண வந்தாங்கிற தியரியில இருந்து சாப்பர் சீக்ரெட்லி ஒரு ஃபாரஸ்ட் கான்னு சொல்ற வைல்டர் ஐடியாஸ் வரைக்கும் தியரிஸ் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது ட்ரம் ஐலாண்ட் மிஸ்ட்ரி டாக்டர் குரேஹாவை சுத்தி தான் இருக்கு. அத ஒரு ரன்னிங் கேகா சொன்னாலும் அவங்களுக்கு ஸ்டாகரிங்கா 139 வயசாகுது. ஆனா இன்னும் லூஃபிய கேஷுவலா ஒரு ரூம் ஃபுல்லா தூக்கி போற அளவுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க. எப்படி அவங்க இவ்வளவு நாள் உயிரோட இருக்காங்க? ஒருவேளை அவங்க ஹோப்பி ஃப்ரூட்டோட இம்மார்டாலிட்டி சர்ஜரி எடுத்திருப்பாங்கன்னு சில ஃபேன்ஸ் ஸ்பெகுலேட் பண்றாங்க. ஆனா ஓடாவை பத்தி தெரிஞ்சோம் இது அவங்களோட அன்பேரலல் மெடிக்கல் ஜீனியஸை காட்டுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எப்பயாச்சும் ஒரு SBS வால்யூம்ல கேஷுவலா ரிவீல் பண்ணிடுவாங்க. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஜயாக்கு வந்தா அனிமே ஹிஸ்டரியிலேயே ரொம்ப டிபேட்டரான ஒரு சீனை பிளாக் பியர்ட் நம்மளுக்கு கொடுப்பான். வெலமி லூஃபியையும் ஜோரோவையும் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வெளியே நடந்து வரும்போது ட்ரீம்ஸ் பத்தி பிளாக் பியர்டோட ஐகானிக் ஸ்பீச்சை கேட்பாங்க. நாமி ஸ்கை ஐலாண்ட பத்தி அவங்க கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லும்போது லூஃபியும் ஜோரோவும் உடனே அவளை கரெக்ட் பண்ணுவாங்க. லைக் அவன் இல்ல அவங்க. டிகேட்ஸ் ஆகியும் அவங்க என்ன சென்ஸ் பண்ணாங்கன்னு இன்னும் நம்மளுக்கு தெரியாது. அவனுக்கு பக்கத்துல ஒரு க்ரூ வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அவங்க டெடியூஸ் பண்ணாங்களா, இல்ல அவன் உடம்புல மல்டிபிள் சோல்ஸ் இருக்குன்னு சென்ஸ் பண்ணாங்களா? அதான் அந்த பாப்புலர் 3 சோல்ஸ் தியரிய ஃபியூல் பண்ணுதா? க்ரூ ஸ்கை பேக் மேல பறக்கிறதுக்கு சரியா முன்னாடி கையில இருந்து ஒரு மேசிவ் கப்பல் விழுந்து கோயிங் மேரி அமுக்க பார்க்கும். ராபின் இன்வெஸ்டிகேட் பண்ணி அது சென்ட் பிரிஸ்னு கண்டுபிடிப்பா. அது 200 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் ப்ளூல இருக்கிற பிரிஸ் கிங்டம்ல இருந்து செயலான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ஷிப். அதோட க்ரூ ஒயிட் சீல இறந்துட்டாங்க. அந்த கப்பல் வெறும் மேகங்களுக்கு நடுவுல 2 செஞ்சுரிஸா ட்ரிஃப்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இது ஒரு ஃபர்கட்டன் லோர் மாதிரி தெரிஞ்சாலும் ஓடா கிட்ட எதுவும் ஆக்சிடென்ட் இல்ல. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சவுத் ப்ளூ ஷிப் எப்படி ஒயிட் சி வரைக்கும் போயிருக்கும்? அப்புறம் ஏன் ஓடா ஸ்பெசிபிக்லி திஸ் கிங்டம் லோரா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? நம்ம ஃபைனல் சாகாக்குள்ள என்டர் ஆகி வேர்ல்டோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ஃபைனலா ரிவீல் ஆகிட்டு இருக்க இந்த டைம்ல சென்ட் பிரிஸோட த்ரூ வாயேஜ் ஒரு லிங்கரிங் த்ரெட் எப்ப வேணாலும் இழுக்கப்படலாம்னு நிறைய ஃபேன்ஸ் நம்புறாங்க. அண்ட் இது எல்லாமே ஜஸ்ட் பார்ட் 1 தான். இன்னும் பார்ட் 2 இருக்கு. அண்ட் அதை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.